सत्योजानमूर्तये नमः ओम हां हृदयाय नमः ओम हे हृदये नमः ओम हम शिखादि नमः ओम नेत्रेभ्यो नमः आत्राय नमः अयागं संपूज्य वाक्यर्घ्यं दत्त्वा आवरणभुजान् सम्प्राप्य प्रथमावरणे ओम हम ईशानमुत्ताय नमः तत्पुरुषवक्त्राय नमः अर्घ्यं दत्त्वा द्वितीयावरणे अप्सत्वाय नमः जयतुत्वाय नमः आयुस्तत्वाय नमः आकाशतत्वाय नमः आवाक्यर्घ्यं दत्त्वा तृतीयावरणे नमः आवाक्यर्घ्यं दत्त्वा पंचमावरणे ओम गदाय नमः खड्गाय नमः अश्वाय नमः आवाक्यावाहनादि मुद्रानर्मकस्य अर्घयित्वा परितृणामि दक्षिणे परितृणामि उत्तरे परितृणामि उद्वयं तमसस्परि पश्यन्तु அம்மாள் சாத்திடலாமே எல்லாரும் எங்க இருக்காங்க போட்டுல கலந்து போடுவாங்க போட்டுல எல்லாரும் எங்க இருக்காங்க ஆமா போட்டுல எல்லாம் எங்க இருக்கு அதே சாதனை வச்சு போடலாம் சிக்கா சுவாமிகள் திருவடிகள் அருள் தரும் முத்துமாலையம்மன் திருவடிகள் அருள் தரும் ஐவர் ராஜாக்கள் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா சரணமையப்பா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சக்தி சக்தி எல்லாம் அல்ல உமையர்பாகம் பெருங்கருணையினாலே நமது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் கஸ்பா பழையகோட்டையிலே எழுந்தருளி வேண்டுவாருக்கு வேண்டுவதை அருள்பாலித்து வருகின்ற எல்லாம் வல்ல ஸ்ரீ மூடுபாறை கருப்பண்ண சுவாமி பரிவாரங்களுடன் எழுந்தருளி வேண்டுவாருக்கு வேண்டுவதை தந்தருளி வந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்று 8 ஆண்டுகள் முடிந்து 9வது ஆண்டு தொடக்கம் நல்வேளையில் எல்லாமல்ல கருப்பண்ண சுவாமிக்கு சம்பத்சராபிஷேகம் என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேக ஆண்டு விழாவை திருவாசகத்திலே ஒரு வரி உண்டு. மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகத்தில்
அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுடைய அருள் இல்லாம எந்த ஒரு செயலும் நமக்கு கிடையாது. அப்போ நாம தூங்கி எழுந்தரிச்சதிலிருந்து திரும்பவும் தூங்குற வரைக்கும் எல்லா செயலும் அவன்தான். தூங்கும் போது அவன்தான். நாம காலையில கண்ணு முடிச்சு பார்த்தாதான் நாம உயிரோடு இருக்கிறோமா இல்லையா நமக்கே தெரியும் இல்லையா? அப்ப நமக்கு உள்ளுக்குள்ள இருந்து ஆட்டி படைக்கிறது எல்லாமே இறைவன் தான். அந்த புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்மிருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். ஒவ்வொரு பிறவியா எடுத்தாச்சு, புல் எடுத்தாச்சு, மரம் எடுத்தாச்சு, செடி எடுத்தாச்சு, எல்லா பிறப்பும் எடுத்தாச்சு. என்னைக்கு நான் உன்னுடைய திருவடியை பார்த்து நான் வணங்கி அந்த முக்தி பேரு அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியலப்பா, அதுக்கு நீ தான் அருள் புரியணும் அப்படின்னு மாணிக்க வாசகர் கேட்டுக்கிறார். வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அயர்மார்க்கு அறியோயினி வேண்டும் பரிசு உண்டு உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பன்று. எனக்கு என்ன வேணும், என்ன கொடுக்கணும், எந்த சமயத்துல எப்படி காப்பாற்றணும், யாரோட நின்று நான் வாழ்க்கையில வெற்றி பெறணும், எந்தெந்த செயல்கள்ல எந்தெந்த மாதிரி காரண காரியங்கள்லாம் நடக்கணும்னு தீர்மானிக்கிறது நீதான்ப்பா. வேற யாரும் எனக்கு இல்ல, உற்ற துணை யாரும் இல்லை. நமக்கு இறைவன் நண்பனாக இருக்கிறார், உற்ற நண்பனாக இருக்கிறார், தாயாக இருக்கிறாங்க, தந்தையாக இருக்கிறாங்க, மாமனா இருக்கிறாங்க, மாமியா இருக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்துல இறைவன் எல்லா வடிவத்திலும் நமக்கு உறுதுணையா இருக்கிறாங்க. இன்னொரு படி சொல்ல போனோம் அப்படின்னாக்கா, நாம பஞ்சபூதங்கள் வணங்கக்கூடிய மண்ணு, இந்த மண்ணுனால நாம வழிபடக்கூடிய லிங்கம் பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் எல்லாரும் போயிருப்பீங்க. காஞ்சிபுரத்துல மண்ணுனால செய்யப்பட்ட லிங்கம். அடுத்தாப்புல நிலம், நீர். நீர் நாம அதாவது திருவாணி கோவில்ல ஜலகண்டேஸ்வரன் சொல்லுவாங்க. அந்த சுற்றுவட்டார பகுதியில அந்த சிவலிங்கத்துக்கு கீழே எந்த விதமான ஒரு நீர் இருக்கிறதுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனா இன்னி வரைக்கும் அந்த வற்றாத நீரா அங்க இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நீருனால நாம வழிபாடு பண்றோம் இறைவனை. இயற்கையில விவசாயம் அப்படிங்கிறது சிவபெருமான் தான். நாம பூமியில இருக்கக்கூடிய பயிர் நாம ஒண்ணுமே இல்லை. இப்ப நாம இங்க இந்த ஹோமத்துல போடக்கூடிய திரவியங்கள்லாம் வாங்கி இருக்கீங்க இல்லையா, அந்த திரவியங்கள்லாம் எங்க இருந்து வருது? பூமியில இருந்தாலும் வருது. இந்த புல்லு பூண்டு பயிர் எல்லாமே எங்க இருந்தாலும் வருது. அது யாருக்கு நாம கொடுக்கிறோம்? இறைவனுக்கு தானே கொடுக்கிறோம். அப்ப அந்த இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நன்றிக்கு தான் நாம இந்த பூமியில வழிபாடு பண்றோம் இல்லையா? வருஷத்துல ஒரு நாள் சூரிய பொங்கலை வச்சு பொங்கல் அன்னைக்கு நமக்கு இறைவனை வழிபாடு பண்றோம், இயற்கை வழிபாடு பண்றோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி நீர்னால வழிபாடு பண்ணக்கூடியது திருச்சியில் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர். அதே போல நெருப்பு எல்லாரும் பார்த்து எல்லாருக்கும் தெரியும். திருவண்ணாமலை இருநிலனாகி தீயாகி ஜோதி பிளம்பாகி விண்ணுக்கும் மண்ணுக்கும் புலப்படாத ஒரு ஒளியாக நிற்கக்கூடிய பெருமான் சிவபெருமான். பிரம்மாவாலையும் விஷ்ணுவாலையும் கண்டுபிடிக்க முடியல. பிரம்மானால முடியை கண்டுபிடிக்க முடியல, விஷ்ணுனால பாதத்தை கண்டுபிடிக்க முடியல. அப்போ எவ்வளவு பெரிய நெடிய உருவமா இருக்கக்கூடிய சிவபெருமான் நம்மளுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு இந்த கலசத்துல நமக்கு பூஜை கலசம் நமக்கு வராது. எப்படி வராது? பலவிதமான வடிவங்கள் வராது. முத்துமாலையம்மனா வராது, கருப்பண்ணசாமியா வராது, கன்னிமாரா வராது, ஐயனாரா வராது. எல்லா விதமான உருவங்களையும் நமக்கு சிவபெருமான் வழிபாடு கொடுக்கிறாரு. அப்போ காற்று, அடுத்தாப்புல காற்று. நாம சொல்லக்கூடிய மந்திரங்கள், நாம பாடக்கூடிய தமிழ் பாட்டுக்கள், திருமுறைகள் வாயிலாக நமக்கு இறைவன் வராது. ஆகாயம், ஆகாயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நம்முடைய அன்புக்கு கட்டுப்பட்டு மந்திரங்களாலே வசப்படுத்தி இந்த இடத்துல இருந்து சந்திரர்கள் சூரியர்களுக்கும் வரை இந்த பூமியில இருந்து இறைவா எல்லா உயிர்களுக்கும் நல்லது செய்யணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய பிரார்த்தனை. இங்க நாம் என்ன வேண்டிக்கிறோம்? எனக்கு அப்படின்னு நாம எல்லாரும் வேண்டிக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். அதுதான் நாம வழிபாடு
எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கலாம் வழிபாடு பண்ணணுமா இல்லையா? அப்போ நம்ம பெரியவர் சொல்லிக்கிறாங்க இல்லையா, ஊராளுடைய தானாங்கிற மாதிரி அடுத்தவங்க சொன்னாலும் வேண்டியிருந்தோம் அப்படின்னா நாம நல்லா இருக்கும். அப்ப இங்க நடக்கக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும், எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் இந்த விழா. அதே போல ஒரு கோவில் எப்படி எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டே நம்ம இந்த கோவில். நல்ல பூஜை நடக்குது, நல்ல அருமையான உள்ளுக்குள்ள காலையில் உள்ளுக்குள்ள வரும்போதே ஒரு தெய்வீகம், ஒரு ஈர்ப்பு தன்மை இந்த கோவில் இருக்கு. அந்த ஈர்ப்பு தன்மை எப்படி வரும் அப்படின்னாக்கா, நித்திய பூஜை செய்யக்கூடிய தினமும் செய்யறாங்க இல்லையா, பூஜாரி எல்லாம் இருக்கிறாங்க, நித்தமும் செய்யக்கூடிய பூஜைகள் எந்த விதமான குறைபாடுகள் இருக்கக்கூடாது, அது இந்த இடத்துல இல்லை. ரெண்டாவது, அந்த பூஜைக்கு தேவையான எல்லா விதமான பூ இங்கிருந்தே கொடுக்கிறது நந்தவனம், அது எந்த விதமான குறைபாடுகள் இல்லை. பூஜைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து கவனிச்சுட்டு எல்லாரும் அந்த சேகரித்து கொடுக்கக்கூடிய ஒருமித்த கருத்து உள்ள ஒரு இடம். நாலாவது, மாதம் பட்சம் வருஷம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விழாவையும் இறைவிழாக சென்றுகிட்டே இருக்கும். கோவில் செல்வ செழிப்பாக இருக்கும், அந்த இடத்துல தெய்வங்கள் நிறைஞ்சிருக்கும். தரிசனம் பண்ணக்கூடிய சேர்ந்து அந்த இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னாக்கா, பஞ்சகவ்யாபிஷேகம் தெய்வ சாநித்தியமே. யார் ஒருவர் பஞ்சகவ்யத்தினாலே தினமும் அபிஷேகம் செய்கிறார்களோ அந்த இறைவன் மிகுந்த ஆற்றல் உடையவராக, சக்தி உடையவர்களாக இந்த பகுதியில் நிறைந்திருக்கும் பஞ்சகவ்ய பூஜைகளாக செய்வாங்க. அதுக்கு அடுத்தாப்புல கலச பூஜையை தொடர்ந்தால நம்ம 3 வார கருமங்க சாமிக்கு 108 சங்கு பிரதான சங்கு. ஒவ்வொரு சங்கு பார்த்தீங்கன்னாக்கா 1 லிட்டர் குடிக்கும், 1 லிட்டர் மேல குடிக்கும், அவ்வளவு நல்லா இருக்கு. அந்த எல்லா விதமான திரவியங்களையும் சேகரித்து இறைவனுக்கு மூலமந்திரங்களாலையும் வேதமந்திரங்களாலையும் திருமுறைகளாலையும் இங்கே தியாகங்களாக நடக்கிறது. சரியாக 1 மணிக்கு தீபாராதனை நடைபெற்று அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஒரு பூஜையை தொடங்கியிருக்கின்றோம். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பிள்ளையாரம் போட்டுங்க. பிள்ளையாரம் போட்டீங்கன்னா இப்போ நம்ம கணபதி ஹோமமே பண்ணாலுமே பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிட்டு தான் தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிவபெருமான் காலசம்ஹாரம் சொல்லுவாங்க. காலசம்ஹாரம்னா முப்புறம் எரி செய்கிறவன் அப்படின்னு சொல்லுவாங்க. श्री दक्षिणामूर्तये नमः।
என்ன ஓகே கரெக்டாக இருக்கு. ब्रह्मज्ञानं प्रथमं पुरस्ताद्धिहे मद सुरुचो वेन आवह सर्वदुनियामुपमास्य विक्ता सदस्यो नमः श्रेष्ठादिमहि तन्नो दुर्प्रयोगनिर्मलाधिकारे इन्द्राणे वाजनाय महासभागवत् केवलः वज्रावाज विद्महे ब्रह्मसुदाय धीमहि तन्नः शुक्रप्रचोदयात् शन्नो देवीर्विद्महे आपो भवन्तु पीतये शय्योरभिश्रमन्तुनः प्रजापते नत्वदेतान्यन्ना विश्वाजातानि परिता बभूव यत्कामात्तदोमत्तन्नो त्वयज्ञस्याम पदयोरजेन इवं यमप्रत्तरमागहेदाङ्गद्रोपे पितृभिः संविधानः आत्तामन्द्राः कविहत्तामहन्ते नाराजन् विषामादयस्व शनीश्वराय विद्महे चाजापुत्राय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात् क्षयानचित्र आपमदोदे सारद्रीवा कविसत्या इदन्ते विश्यामाय सोनमद्यादानिव पितृभक्ति प्रमुक्तः दाय विद्महे उग्ररूपः कण्मण्डकेतुमेपेदो मद्यादेवते संसद्गजायताः ब्रह्मादेवानाः पदवीकम् देव सर्वं निर्विघ्नं ब्रह्मासि त्वं साक्षादात्मा दिव्यं वेदं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अवभक्तारम् अवसरदारम् अवद्दातारम् अवभ्रातारम् अमानुषामवदस्यम् अवपुरस्तात् अवदक्षिणान्तात् अवपश्चान्तात् अवोत्तरान्तात् त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो ज्ञानमयोऽसि सर्वं जगदिदं तत्त्वो जायते सरस्वती श्यामाहं मेधा सुरभे जुषदाग स्वाहा अमाहं श्यामाहं मेधा सुप्रतीका जुषन्दा मयि मेधा मयि प्रजा मय्येन्द्रियन्द्रियं ददातु मयि मेधा मयि प्रजा मयि अग्निस्तेजो ददातु मयि मेधा मयि प्रजा मय्येन्द्रियं ददातु मयि मेधा मयि प्रजा मयि सूर्यो भ्राजो ददातु वाग्देवी च विद्महे ब्रह्मपत्नी च धीमहि तन्नो वाणी प्रचोदयात्। ओम शांति 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 हरि ओम। अज्ञावशात्रेण संप्रोक्ष्य ओम महात्राय नमः दासनाय नमः ओम भूमासनाय नमः ओम सिंहासनाय नमः ओम योगासनाय नमः ओम पद्मासनाय नमः पद्ममध्ये ओम महामहो गणपन्न स्वामी देवदासनाय नमः मूडु बारे गणपन्न स्वामी मूर्तये नमः न्यासादिकं विदाय ओम हम ईशान मूर्ताय नमः मूर्तये ओम हे रत्नवक्त्राय नमः वक्त्रे ओम मघोरहृदयाय नमः हृदये ओम ह्रीं वामदेव गुह्याय नमः नाभौ ओम सत्योजातमूर्तये नमः पादयोः ओम महामहो गणपन्न स्वामी मूर्तये नमः सर्वांगे विभाग्य करे पुष्पेण जलमा भूर्य ध्यानं शान्तं पद्मासनस्थं श्रीधरमकुटं पञ्चवक्त्रं त्रिनेत्रं शूलं वज्रदहट्टं परशिववैकं सभ्यभावे भगन्तं नागं वासं च गण्डा प्रलयोदमकं शाङ्कुशं वामभागे नानालङ्कारयुक्तं स्फटिकमणिनिभम् देहेभ्यः सुजातवेदो भक्तं नरं
प्रत्यक्ष दीपं दर्शयामि ज्योतिः प्राप्य देवं वेद जगदानंद कारण अभिगाय प्रवतोहम ज्ञान दे मे प्रभो இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க இறைவனுக்கு மூலமந்திரத்துல யாகம் ஆரம்பிக்க போறோம். அப்போ இந்த சமயத்துல நாம பலவித சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம பல பேச்சுக்களை எல்லாம் தவிர்த்துக்கிட்டு இறைவனுடைய மந்திரத்தை காதால கேட்கணும், மனசார உள்ள வாங்கிக்கிட்டு இறைவனை தியானம் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன பலன் உண்டோ அந்த பலன் கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில் அந்த பலன் நமக்கு உண்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவபுராணத்தை நாம் இந்த இடத்துல படிக்க போறோம். தெரியல அப்படின்னாக்கா சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை திருப்பி நீங்க சொல்லலாம், இல்ல யாருக்காவது தெரிஞ்சிருந்ததுன்னா கூடவே சொல்லலாம் சிவபுராணத்தை. அப்படி சிவபுராணம் சொல்ல 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 நம்மளுடைய வினைகள் கலையுமா. வினைகள் நமக்கு வரக்கூடிய வினைகள் எல்லாம் எப்படி நம்ம ஒரு நீர் பெருக்கெடுத்து வருது. ஒரு 1 லட்சம் கடி 2 லட்சம் கண்ணாடி தண்ணீர் வருதுன்னா அந்த 2 லட்சம் கண்ணாடியை தடுக்கிற ஒரு வேலியா நமக்கு இந்த திருவாசகம் நமக்கு காத்து கொடுக்குமா. அப்படி அந்த திருவாசகத்தை பாராயணம் பண்ணி நம்மளுடைய வினைகளை முழுமையா குறைச்சிக்க முடியாது, ஆனா வரக்கூடிய வினைகளை தடுத்து நிப்பாட்டலாம் அப்படின்னு இறைவனுடைய வாக்கு. இந்த திருவாசகத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னாக்கா, 4 பெருமக்கள்ல ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசகர் 4 பேர்கள். இந்த 4 பேர்களுக்கும் அருளாளர்கள் அப்படின்னு பேரு. ஏன் அருளாளர்கள் அப்படின்னாக்கா, அருள் என்பது இறைவன் வாயிலாக வந்த பாடல்களை அவர் மூலமாக உபதேசம் செய்த அருளிய அருளாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கா இப்ப அவங்க சொந்தமா பாடுறது, அவங்க சொந்தமா பாடின பாட்டு தான் இது. ஆனா இறைவனுடைய அருளாலே அவர்கள் பாடியதாலே அருளாளர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்படி அதுல 4ஆவதா இருக்கக்கூடியது தேவாரம், 2ஆவதா இருக்கக்கூடியது திருவாசகம். இந்த திருவாசகத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மாணிக்க வாசக பெருமான் சிதம்பரத்துல தங்கி இருக்கிறாரு. சிதம்பரத்துல தங்கி இருக்கிறப்போ ஒரு அந்தனர் வடிவத்துல ஒருவர் வராரு. இந்த மாதிரி நீங்க ஏதோ பாடல்லாம் பாடி இருக்கீங்களாமே, திருவாசகம் ஏதோ சொல்றாங்களாமே, அந்த பாடலை நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை குறிப்பு எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் 4 வேடத்துல கேட்கிறாரு. அப்போ அவருக்கு அந்த திருவாசகம் சொல்றதுல அவருக்கு என்ன ஒரு தலையா இருக்க போகுது, ஏன்னா கருத்து என்ன கூலியான்னு கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரி திருவாசகத்தை சொல்றதுக்கு எனக்கு எதுக்கு சங்கடம், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி திருவாசகத்தை சொல்றாரு. அப்ப திருவாசகத்தை சொல்ல 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 அந்த சிவபெருமான் வடிவத்தில் அந்த அந்தனர் எழுதிக்கிறார். அவர் சொல்ல 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 எழுதிக்கிறார். அப்ப ஒருத்தர் சொல்றதை இன்னொருத்தர் எழுதுறத சிவபெருமான் காலத்திலேயே அதை கொண்டுட்டார் இல்லையா. அப்படி சொல்லி முடிச்சு பாடி முடிச்ச அந்த திருவாசகத்தை முழுமையுமா கிட்டத்தட்ட 1200 பாடல் இருக்கு. அதுல அத்தனை பாடலையும் எழுதிட்டு கடைசியில ஒரு
சைன் போடுறார். சிவபெருமான் சைன் போடுறத அப்படியே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அந்த சைன் என்ன போட்டிருக்கிறாருன்னா, திருவாசகத்தை பாடி அந்த பாடலை எழுதியவன் திருச்சிற்றம்பலம் உடையான் அப்படின்னு சைன் போட்டுறார். திருச்சிற்றம்பலம் உடையான் அப்படின்னாக்கா சிதம்பரத்துல இருக்கிற நடராஜ பெருமான் எழுதி கையொப்பமிட்டு இன்னும் அங்க அந்த அறையில வச்சிருக்கிறாங்க. இது நம்மளுடைய சைவ நெறியில சைவ சமயத்துல நடந்த உண்மை. அப்ப அந்த திருவாசகத்தை நாம சொல்ல சொல்ல நம்மளுடைய வினைகள் எல்லாம் கழியும். இப்ப சொல்லக்கூடிய திருவாசகத்தை எல்லாரும் திருப்பி சொல்லலாம். இந்த யாரும் நடக்கிற வரைக்கும் திருப்பி நீங்க சொல்லலாம் அப்படிங்கறத கேட்டுக்கிறோம். ஏதாவது சொல்றீங்க இல்லையா? சத்தமே வர மாட்டேங்குது. முதல்ல 4 வரி இருக்கும். அந்த 4 வரியை பாடிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க நான் சொல்லக்கூடியது அவ்வளவு சொல்லுங்க. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை வருவான் நெறியளிக்கும் வாதவோர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாய வாழ்க, நமசிவாய வாழ்க, நாதம் தாழ்வாழ்க, நாதம் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலியாண்ட, கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன், ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இறைவனடி வாழ்க. கொஞ்சம் பேர் தான் சொல்றீங்க, நிறைய பேர் சொல்லவே இல்லை. இந்த தமிழ்ல சொல்றதுக்கு நாம எவ்வளவு ஒரு தமிழ்ல வரக்கூடிய பாடல் தான் இது. அதனால எல்லாரும் சொல்லுங்க. ஏன்னா புரியல அப்படின்னாக்கா நான் நிறுத்தி தான் சொல்றேன். நீங்க நல்லா எல்லாருமே சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். சத்தமா சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. ஏகன் அநேகன், ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, இறைவன் அடிவாழ்க, வேகம் கெடுத்து ஆண்ட, வேகம் கெடுத்து ஆண்ட, வேந்தன் அடிவெல்க, வேந்தன் அடிவெல்க, பிறப்பருக்கும் பிஞனம் தன், பிறப்பருக்கும் பிஞ்சகன், பெய்கடல்கள் வெல்க, பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்குச் சேயோன் தன், புறத்தார்க்குச் சேயோந்தன், பூங்கடல்கள் வெல்க, பூங்கடல்கள் வெல்க, கலங்குவிவார் உள்மகிழும், கரங்குவியார் உள்மகிலும், கோன் கடல்கள் வெல்க, கோட்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும், சிறங்குவிவார் ஓங்குவிக்கும், சீரோன் கடல் வெல்க, சீரோன் கடல் வெல்க, ஈசன் அடி போற்றி, ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற, நேயத்தே நின்ற, நிமலன் அடி போற்றி, நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும், மாயப் பிறப்பருக்கும், மன்னன் அடி போற்றி, மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரைனம், சீரா பெருந்துரைனம், தேவன் அடி போற்றி, தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம், ஆறாத இன்பம், அருளும் மலை போற்றி, அருளும் மலை போற்றி, சிவனவன் என் சிந்தையுள், சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், நின்ற அதனால், அவன் அருளாலே, அவன் அருளாலே, அவன் தாழ் வணங்கி, அவன் தாழ் வணங்கி, சிந்தை மகிழ, சிந்தை மகிழ, சிவபுராணம் தன்னை, சிவபுராணம் தன்னை, முந்தை வினை முழுதும், முந்தை வினை முழுதும், ஓய உரைப்பன் யான், ஓய உரைப்பன் யான், முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறார்? சிவபுராணம் தன்னை யார் பாடுகிறார்களோ முந்தை வினை முழுதையும் ஓய உரைப்பான். அந்த வினைகளை நமக்கு வராத வண்ணம் பேணி காப்பான். கண்ணுதலான் தன் கருணை, கண்ணுதலான் தன் கருணை, கண்காட்ட வந்தெய்தி, கண்காட்ட வந்தேரி, எண்ணுதற்கு எட்டா, எண்ணுதற்கு எட்டா, எழிலால் கடல் இறைஞ்சி, எழிலால் கடல் இறைஞ்சி, விண்ணிறைந்து மண்ணிறைந்து, விண்ணிறைந்து மண்ணிறைந்து, மிக்காய் விலங்கொழியாய், மிக்காய் விலங்கொழியாய், எண்ணிறைந்து எல்லை, எண்ணிறைந்து எலை, இலாதானே நின் பெருஞ்சீர், இல்லாதாரே நின் பெருஞ்சீர், உள்ளாவினையே, உள்ளாவினையே, புகழுமாறு உன்
ஊடாய் புழுவாய் மரமாகி புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி வல் அசுரராகி முனிவராய் தேவராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழத்தேன் என்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்து ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விளைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே மெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே மெய்ஞானமிலாதே இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். உலகத்தை படைத்து காத்து அழித்து மறைத்து அருளி. இறைவனுடைய வேலை இந்த 5 வேலை தான். அவருக்கு எல்லா உயிரும் தன்னை போலவே ஆக வேண்டும் ஆசையை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாதான் சிவபெருமானுக்கு. அப்போ இறைவன் படைக்கிறாரு. படைக்கிற சிவபெருமான் பிரம்மாவனால படைக்கப்பட வைக்கிறார். பிரம்மா தான் படைக்கிறார். விஷ்ணுவால காக்கப்படுகின்றார். ருத்ரனால அழிக்கப்படுகின்றார். அழிக்கிறது அப்படிங்கறது நாம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. நம்மளுடைய கர்ம வினைகளை அழிப்பதற்காக, நம்மளுடைய அறியாமையை அழிப்பதற்காக, கெடுதலை அழிப்பதற்காக ருத்ரன் அவதரிக்கிறார். அப்போ படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல். மறைத்தல் என்பது அஞ்ஞானம். நமக்கு இப்ப நாம இருக்கிறது உலக ரீதியான வாழ்க்கையில அஞ்ஞானத்துல இருக்கிறோம். ஞானம் எது அஞ்ஞானம் எதுன்னு தெரியாது. அப்போ இறைவன் தான் இது, இறைவனுடைய அருள் தான் இதுன்னு காமிக்கக்கூடியது இறைத்தன்மை, இந்த சக்தி. அந்த சக்தியின் மூலமாக தான் இறைவனை காண்பிக்கிறாங்க. அப்போ அதுக்கு பேரு மறைத்தல் பேரு. அந்த மறைத்து நின்று அருளக்கூடியது அருளல். அருளல் யாருன்னு கேட்டீங்கன்னா பரமேஸ்வரன், சிவபெருமான். அந்த சிவபெருமான் யாருன்னா நம்மளுடைய திருப்பதி சுவாமி, அந்த வடிவம் தான். அப்போ படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த 5 தொழில்கள் சிவபெருமான் நமக்கு செய்கிறாரு. யாருக்கு செய்கிறாரு? ஆன்மாவாகிய நமக்கு, உயிருக்கு செய்கிறாரு. இதை செய்யறதுனால அவருக்கு ஏதாவது லாபமா? எதுக்காக லாபம் உண்டா? அவர் பாட்டுக்கு எங்கேயோ இருக்கிறாரு, நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனா உணர்றோம், இறைத்தன்மையை நாம் உணர்கின்றோம். இறைவன் நமக்கு இருக்கிறாருங்கிறத நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இறைவன் இப்படித்தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு உருவத்தை காட்டி சொல்லி கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? இப்ப வழிபாடுனா இப்படித்தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அதையெல்லாம் நம்பிதான் அந்த வழிமுறைகளை தோன்றியவர்கள் தான் நாம எல்லாருமே. அப்ப அந்த வழிபாட்டை நாம விடக்கூடாது, நம்மளுடைய மரபை விடக்கூடாது, நம்மளுடைய கலைகளை கலாச்சாரத்தை விடக்கூடாது. நம்மளுடைய இன்னொரு முக்கியமா சொல்லணும்னாக்கா, இல்லாததை சேர்க்கக்கூடாது, இருக்கிறத விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாங்களோ அது மீறி போகக்கூடாது. நமக்கு எது இல்லையோ அதை நாம தொடரக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆக இறைவன் நமக்கு அருளிய இந்த வார்த்தைகளை ரொம்ப முக்கியமா நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய்
நேரியாய் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே நின்ற மறையோனே கலந்தபால் கண்ணலோடு கண்ணரோடு நெய் கலந்தார் போல நீ கலந்தால் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் சிறந்த அறியார் சிந்தனையுள் தேனூறி நின்று தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் மறைந்திருந்தார் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை வல்வினையின் தன்னை மறைந்திட மூடிய மறைந்திட மூடிய மாய இருளை மாய இருளை அறம்பாவம் என்னும் அறப்பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டி அறப்பெற்றால் கற்றி புறந்தோல் போர்த்து எங்கும் புறத்தோல் போர்த்து எங்கும் முழு அழுக்கு மூடி முழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது மனம் சோறும் ஒன்பது மாயக்குடிலை மாயக் குடிலை மலங்க புலனைந்தும் மணங்க புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தார் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு விமலா உனக்கு கலந்த அன்பாகி கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் கசிந்து உள்ளுருகும் கலந்தான் இல்லாத கலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி சிறியேற்கு நல்கி இளந்தன் மேல் வந்தருளி இளத்தேன் வந்தவளே நீல் கடல்கள் காட்டி நீர் கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு இறந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. தயாவான தத்துவனே. இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டியது ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு அப்படின்னு சொல்றாரு. தன்னை வந்து மாணிக்கவாசக பெருமான் வந்து தன்னை நாயோட ஒப்பிட்டுக்கிறார். நாய் வந்து நன்றி உள்ளதுதான், ஆனா அதற்கு அறிவுங்கிறது நம்ம மாதிரி ஆறிவு கிடையாது இல்லையா. நன்றி உள்ளதோட சரி, நாம ஒரு கைப்பிடி சோறு போட்டோம்னா நாம சாகிற வரைக்கும் நம்ம சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கோம். அந்த மாதிரி நாயோட ஒப்பிட்டு ஒன்னத்துக்குமே உதவாத இந்த நாயையும் நீ ஆட்கொண்டா, நீ ஆட்கொண்ட அப்ப அதுக்கு நான் என்ன கைமாறு செய்கிறேன் அப்படின்னு மாணிக்கவாசகர் கேட்கிறார். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. நாம உலகத்திலேயே வந்து தாயை தான் அன்பில் சிறந்தவர் அப்படின்னு நாம சொல்றோம். மாணிக்கவாசக பெருமான் அதை விட ஒரு படி போய் தாயினும் மேலானவர், தாயினும் மேலான அன்பை உடையவர் சிவபெருமான். அதற்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னாக்கா திருச்சியில தாய்மானவர் அப்படின்னு கோயில் நீங்க பார்க்கலாம். நடுவுல தாய்மானவர் சன்னதி. குழந்தை பிரசவத்துக்கு ஆற்றங்கரை ஓரமா ஒரு பெண்மணி நிறைய மாசம் குழந்தை பிறக்க போகுது. அப்ப பயங்கரமான மழை, ஆத்த கலந்துதான் போகணும், படகு சவாரிலாம் ஒண்ணுமே இல்லை. அப்ப அங்கிருந்து கத்துறாங்க, கலர்றாங்க, உதவத்துக்கு யாருமே இல்லை. அந்த காலத்துல எல்லாம் பிரசவம் பார்க்கறதுக்கு ஒரு வீட்டுல இன்னொரு தாய் தான் இருப்பாங்க, நர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இன்னொரு தாய் தான் இருப்பாங்க. அப்போ யாருமே அந்த சமயத்துல வர முடியல. அப்படி வர முடியாத சூழ்நிலையில இறைவா என்னுடைய உடல் இப்படி ஆய்போச்சு, எனக்கு என் குழந்தைக்கு என் பொண்ணு இப்படி கைவிட்டுட்டேன்னு கத்தி கதறாங்க அந்த பெண்ணுடைய தாய். உடனே சுவாமி சிவபெருமான் என்ன பண்றாரு, நர்ஸ் வடிவத்துல, அப்பவே டாக்டர் வடிவத்துல அப்பயே வராது, வந்து அந்த பெண்ணுக்கு சுகப்பிரசவம் பார்க்கிறாங்க. தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே சிவபெருமான் சொல்றாரு. தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. மாசற்ற சோதி மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் தேசனே தேனார் அமுதே சிவபுரனே அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்தி பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கிட நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேரானே பெருங்கருணை பேரானே ஓராதார் உள்ளத்துள் ஒலிக்கும் ஒளியானே ஒலிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே நின்றானே இன்பமும் துன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே
அன்பருக்கு அன்பனே அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் யாவையுமா அல்லையுமா சோதியனே துன்னிருளே சோதியனே தொன்னிரளே தோன்றா பெருமையனே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் ஆதியனே அந்தம் நடுவாகி எல்லானே நடுவாகி எல்லானே ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே எந்தை பெருமானே கூர்த்தவை ஞானத்தார் ஊர்க்க விஞ்ஞானத்தால் வரவும் உணவு விழா புண்ணியனே புறவிழா புண்ணியனே காக்கும் என் காவலனே புண்ணியன் காவலனே தான்பரிய பேரொழியே பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே ஆற்றின்ப வெல்லமே அத்தாய் மிக்காய் நின்ற தாய் நிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா வையகத்தின் மாற்றமா வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவார் வெவ்வேறே வந்தறிவார் தேற்றனே தேற்ற தேற்றமே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் தெளிவே என் சிந்தனையில் கூற்றான உன்னார் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே அமுதே உடையானே வேற்று விகார வேற்று விகார இடக்குழம்பின் உக்கிரப்ப குழம்பின் இந்த காலத்துல பொய் பேசுறவங்க பின்னாடி தான் நாம வந்து போயிட்டு இருக்கிறோம். அதாவது இதுல உள்ள அர்த்தம் அதுதான். போற்றி புகழ்ந்திருந்து பொய் கேட்டு நீங்க ஏன் இப்படி தப்பான வழியில போறீங்க, பொய் கேட்டு போகாதீங்க, உண்மையை உணருங்க அப்படின்னு நான் சொல்றேன். மீட்டி இங்கு வந்து இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே இணைப்பிறவி சாராமே நல்ல புறக்குறம்பை நல்ல குலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே பயின்ற ஆடும் நாதனே இல்லையுள் கூத்தனே எல்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அல்லல் பிறவி அறுப்பானே ஓயென்று அறுப்பானே ஊழென்று சொல்லற்கு அறியானே சொல்லல் கரியானே சொல்லிய திருவடிக்கீழ் சொல்லிய திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். பொருள் உணர்ந்த திருவாசகத்தையும் உணர்ந்து நம்ம தெய்வத்தையும் உணர்ந்து யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாத்துக்கும் நான் அடிமை, அவர்களுடைய திருவடிக்கெல்லாம் நான் வணங்கிக்கிறேன் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறார். அதனால இப்ப நிறைவான இங்க 108 விதமான திரவியங்கள்லாம் இருக்கு. அதை ஹோமம் பண்ணி கொடுத்தோட சரியாக 11:15 மணிக்கு மகா பூர்ணாவதியானது நடைபெற்று தீபாராதனை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உபச்சார பூஜைகள் எல்லாம் இருக்கின்றன. தொடர்ந்து எதிர்ச்சிக்கும் இல்லை எதிர்த்து தட்டு வாங்கினோம்னா முன்னாடி கீழே போயிருங்க. தட்டு வாங்கினோம்னா கீழே போயிருங்க. தட்டு வாங்கினோம்னா முன்னாடி கீழே போயிருங்க. அங்கேயே நிற்க வேண்டாம். மூலிகை பொருள் அவரு போட்டு அதெல்லாம் வாங்கணும்னா முன்னாடி நினைப்பாங்க. கோவில் அதெல்லாம் வந்து சொல்லணும். முன்னாடி நீங்கள் வாங்கணும்னா முன்னாடி வந்துருங்க. வாங்கணும்னா முன்னாடி வந்துருங்க. வாங்கணும்னா முன்னாடி போய் நிற்குங்க.
நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு எங்க கையில இருக்கக்கூடிய அந்த மூலிகை பொருளை வந்து கையில் இருக்கக்கூடிய அது உள்ள போட்டுருவாங்க. கொடுத்தவங்க இந்த பக்கம் அப்படியே பின்னாடி சுத்தி வந்தவங்க அந்த பக்கம் கொடுத்தவங்க அப்படியே உட்காந்துருவாங்க. ஓம் ஓம் அக்னாதிநாத தோரண ஏமாவத்தந்துவா அங்கிரஹ ஜும்னே வாகே விராஜமஸ்வாஹா வாஜச்சமே பதவச்சமே அபியதிச்சமே அபிதிச்சமே தீவிச்சமே கருச்சமே கலச்சமே ஸ்லோகச்சமே சாமச்சமே சுதிச்சமே ஜோதிச்சமே சுவச்சமே பிராணச்சமே பிராணா சமே தியானச்சமே சுத்தமே சித்தஞ்ச மகாவீரஞ்சமே வாச்சமே அனஞ்சமே கருச்சமே மூலஞ்சமே நக்ஷத்ரமே வலஞ்சமே மோதச்சமே ஜராஜமே ஆத்மானமே அனுச்சமே தர்மஜமே வர்மஜமே இங்கானமே தானஜமே பதர்முஞ்சமே பரியோராஜமே ஏகேஜமே ஆதிவத்யஞ்சமே மன்யுத்தமே ராமத்தமே மத்தமே மத்தமே ஹேமாத்தமே மஹிமாத்தமே வரிமாத்தமே வரிமாத்தமே தஸ்மாதமே நாஹுஜாத்தமே வர்தஞ்சமே வர்தித்தமே சத்யஞ்சமே சத்தாதமே நகத்தமே நகத்தமே வதத்தமே குதித்தமே வேதாந்தமே மோதச்சமே தாரஞ்சமே விசமானந்தமே சூக்தஞ்சமே சுகதஞ்சமே தஞ்சமே வேத்யஞ்சமே பூதஞ்சமே பவிஷ்யஞ்சமே இதஞ்சமே சுபதஞ்சமே ருத்தஞ்சமே ருத்தஞ்சமே கத்தஞ்சமே கத்திச்சமே மகிச்சமே சுபமிச்சமே ஏகமே அமயச்சமே வேங்கமே பாவச்சமே காமச்சமே சோமனதச்சமே மந்திரச்சமே ஸ்ரேயச்சமே அவசரச்சமே யசச்சமே பகச்சமே குருநஞ்சமே நாதமே பக்தாச்சமே பிரேமச்சமே அதிரிச்சமே விஸ்வஞ்சமே மகாச்சமே சம்பிச்சமே ஞாச்சமே சோச்சமே புதோச்சமே தீரஞ்சமே வயச்சமே ரதஞ்சமே பிரதஞ்சமே லட்சுமஞ்சமே நாமயச்சமே தேவாவச்சமே தேவ்காருத்தஞ்சமே வித்ரஞ்சமே பகச்சமே சுரஞ்சமே ரிஜனஞ்சமே சூடாச்சமே சுதிரஞ்சமே ஓச்சமே சோண்டதாச்சமே வயச்சமே ரதஞ்சமே மலஞ்சமே முருதமே நிற்கேச்சமே சதீவிச்சமே வசந்தமே ரத்திச்சமே ஜெயித்ரஞ்சமே ஆவோக்ரேத்ரஞ்சமே உட்காருங்க கீழே உட்காருங்க கீழே உட்காருங்க மூலிகை பொருள் கொடுத்துட்டா கீழே உட்கார்ந்து அமர்ந்துள்ளவாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜெயித்தஞ்சமே ஆதிபத்தஞ்சமே மன்யுச்சமே பாவச்சமே மத்சமே மத்தமே தேவாதமே மணிமாதமே பரிமாதமே பிரதிமாதமே விஸ்மாதமே திராஹ்யாதமே விருத்தஞ்சமே விருத்தச்சமே சத்யஞ்சமே சத்தாதமே நகச்சமே நகச்சமே மகச்சமே விருத்தமே क्रीडाचमे मोदचमे जालंचमे निश्चमानंदमे सुक्तंचमे सुगंधमे वित्तंचमे वेद्यंचमे भूतंचमे भविष्यंचमे सुगंधमे सुमनंचमे रक्तंचमे रक्तिंचमे रक्तंचमे नक्तिंचमे मदिष्टमे सुमदिष्टमे सच्चमे अभयंचमे भयंचमे नामस्तमे नामस्तमे गोपनदस्तमे रत्नंचमे वेदस्तमे वस्यचमे सच्चमे भगच्चमे द्रविंचमे विस्तादमे साकाममे क्षेमंचमे दलुच्चमे विश्वंचमे महाचमे संविच्चमे ज्ञानगंचमे सोच्चमे प्रदोस्तमे क्षीरंचमे ललस्तमे कृतिंचमे कृतंचमे क्ष्मंचमे नारंचमे जीवागुच्चमे देखभायुक्तंचमे नमक्रंचमे रटंचमे सुगंधमे हरिहरंचमे दूराचमे गजनिंचमे धूर्चमे धूर्णाचमे वयच्चमे अदलच्चमे कृतंचमे मरुचमे संगीतमे இந்த மூலிகை தட்டுலாம் கொண்டு வருவாங்க. இந்த 3 நாளைக்கு தட்டு கொண்டு வருவாங்க. அந்த தட்டுல சில கழிச்சு போகணும் தொட்டு கொண்டு संजमे अभयच्चमे भयंचमे सुखंचमे भक्तिंचमे विभुजमे भवजमे अवजमे भोजचमे पूर्णंचमे पूर्णदंचमे अतिरिक्तमे भोजवाचमे अन्नंचमे अतिरिक्तमे विहयच्चमे यवाचमे मासाचमे सदाचमे मुद्गाचमे अल्वाचमे गोधूमाचमे बुधाचमे विजयोचमे नमस्तमे श्यामाचमे निवाचमे अस्माचमे सत्तिकाचमे कवयच्चमे गरुडाचमे महाविष्णुवे विष्णुवे वामसिद्धमे व्यामसमे योगचमे मेट्टावरचमे आसनचमे पुरे प्रत्तानचमे शुक्रचमे मंदिरमार्गे रचमे विष्णुदेवचमे गुणचमे निराकहचमे निराख्याचमे नाकितमे चमे अरुदानिचमे गाचमे सच्चमे पुराणादाचमे पददाचमे प्रदचमे जगागाचमे अनुसत्तमे रथिचमे नाहापिचमे पाक्तमे दव्यामसमे निवारचमे गुरावरणचमे गुणचमे पुरे प्रत्तानचमे निराकम अभिरागमणचमे विष्णुदेवचमे ध्रुवचमे विग्रहाचमे निराख्याचमे नाकितमे विष्णुदेवचमे पृथ्वी नवदमे एवमचमे देवचमे अवचमे अनंतमे नवदमे होराप्योः पुरुषया विहारं कलेने दिनेन यथाचमे वत्साचमे जयतु महादेवीना प्राणदेवीना प्राणदेवीना ज्ञान
சமர்ப்பணம் சொல்லக்கூடிய புண்ணியாகப்பட்டது இறைவனுக்கு சமர்ப்பணம் पूर्वे ओम ब्रह्मणे स्वाहा पूर्वे ओम ब्रह्मणे स्वाहा दक्षिणे ओम विष्णवे स्वाहा दक्षिणे ओम रुद्राय स्वाहा ओम अनंताय स्वाहा एकलाय स्वाहा एकलाभ्या भद्राभ्य स्वाहा मेरकं दत्वा संयोजनं कृत्वा लाज कुसुम अक्षरैः सह संयोजनं कृत्वा ओम यज्ञेन यज्ञमयदन्तदेवाः निर्माणि प्रथमान्यासन्ने प्रेरणारं विमानस्सवन्दे यज्ञपूर्वे सायासन्ति देवाः आवाहनं न जानामि विसर्जनं पूजाविदं न जानामि क्षमस्व परमेश्वर मन्त्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं सुरेश्वर गोदिनं मया देव परिपूर्णं तदस्तु मे शरणं नास्ति त्वमेव शरणं मम कारुण्यभावेन रक्ष रक्ष महेश्वर सुरेश्वर मुरुवारे गणपत स्वामिने नमः सविवादेवाय मुरुवारे गणपत स्वामिने नमः
देवाय नमः ओम पशुपते देवाय नमः ओम मंगलाय देवाय नमः ओम मंगलाय देवाय नमः ओम भीमाय देवाय नमः ओम महादेव देवाय नमः ओम महादेवाय नमः मुड़वा गणपति स्वामी मूर्ति देवः सर्वपादनं समर्पयामि उगी प्रथमायुक्तं नागवल्ले कर्पूरदुर्गं ताम्बूलं प्रदेक्यता ओम योगं पुष्पं वेदा पुष्पवान् प्रजावान् गुणवान् भवति पुष्पवान् प्रजावान् गुणवान् भवति वेदा योगमादितनं वेदा सर्वदे मुड़वा गणपति स्वामी मूर्ति देवः वेदों समर्पयामि ओम अग्नेः यज्ञस्य देवरत्नं हरारेवं परिवं विजयत्वरे राजस्तो राजवस्त देवोपस्सविदा प्रापरिदृष्टकर्मा जगर्मणि हरि ओम अग्नहाजात वीरजे गणानो अंजलादरे विनोदात् स्वर्विदे हरि ओम यादव मंत्र विरजय विश्ववन्दनः राधोदन पूर्णा सोव्याध्याशाः राधवयोत्र मध्वा हरियं प्रियामे नेत्रधारी आदर्शवन्यं प्रयमे जबुरमी गानरोहतं प्रस्कृतं मेघाक्षरं प्रमादिकावित्तसनातनो गादुचितं लजम्बलम् ओम शांतं पद्मासनस्थं गजरं शिवादचित्रम्बलं कलजम्बलं बोलियर्गोण्ड पुलिते पुगलियर्गोण्ड कलल पोट्री आलमिषेल मदपुल नैंदबयानடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர்பதம் போற்றி ஊழிமணி திருவாத உருள் திருத்தாள் போற்றி போற்றி ஓம் தெய்வம் வடிவந்தரும் நெஞ்சில் நெஞ்சமில்லா கிரந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கிரந்தம் பூங்குழலால் அபிராமி கிடைக்கங்களே பண்புகளால் பெய்யவனைவரும் சுரக்கவர்கள் கோன்முறை அரசு செய்கை குறைவிலாளர்கள் செல்வாங்கே நான் மறை அரங்கள் உனக்கு ரட்சணம் வேண்டுமென்க நேர்மை செய்தி விளங்குக உலகமெல்லாம் பார்வதி பகதே ஹர ஹர மகாதேவா தேவானுடைய சிவனே போற்றி எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி
பிரம்மோபாயினே நமோயமே
மறைக்கிறாங்க.
மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு காங்கிரத்தில். ஓகே சரி. ஏன்னா இல்லைங்கண்ணா வர்றான் கழுத்தோட देवाय नमः। ओम सर्वाय देवाय नमः। ओम ईशानाय देवाय नमः। ओम पशुपतेर्देवाय नमः। ओम रुद्राय देवाय नमः। ओम उग्राय देवाय नमः। ओम भीमाय देवाय नमः। ओम महादेवदेवाय नमः। ओम महादेवाय नमः। ओम भवसदेवस्य ईशपुत्राय नमः। ओम सर्वसदेवस्य ईशपुत्राय नमः। ओम पशुपतेर्देवस्य ईशपुत्राय नमः। ओम रुद्रसदेवस्य ईशपुत्राय नमः। ओम उग्रसदेवस्य ईशपुत्राय नमः। ओम महादेवदेवस्य ईशपुत्राय नमः। ओम महादेवस्य ईशपुत्राय नमः। श्री मूलपाद गरुडस्वामी देवताभ्यो नमः। पूगीफलसमायुक्तं नागवल्लीधरेर्दं कर्पूरे देवमृत्युजं मोदाहारं रत्नधातामो क्षेत्वो वाजवस्तदेवोऽस्त्रिजा प्रार्पय दोश्राट्टतमाजकर्मणे अग्न आयाहि वीर्य नानो हव्यदादये इहोदा सत्ये बर्हिदे सन्नो देवीरभिट्टय आपो भवन्तु पीतयेः सयोर्विश्रबन्धुनाः अथादो दर्शपूर्णमासोऽव्याः क्या श्यामः प्रातरग्निहोत्रम् उत्वा निमाहवृणीयं प्रणीय अग्ने दर्वाविदादि महदस्योन्नमग्निं प्रयदि आज्य पुरुडमीशानं पुरोहोद पुरस्थितं परमेकाक्षरं ब्रह्मा व्यक्ताव्यक्त सनातनम् வேண்டிங்க சாமி இங்கே வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகள் எல்லா மக்களுக்கும் எந்த வகையிலையும் எப்பொழுதும் யாருக்கும் எந்த விதமான தீங்கு ஏற்படாத வண்ணம் எங்களை எல்லாத்தையும் படைச்சு காத்து அருளி மறைச்சு அனுகிரகம் பண்ணியிருக்கிறேன். எல்லா உயிர்களும் சௌக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லா மக்களும் சௌக்கியமாக இருக்கணும், யாருக்கும் எந்த விதமான தீங்கும் வரக்கூடாது. எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு உன்னை வழிபாடு பண்ணி அவங்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து சௌக்கியமாக சந்தோஷமாக நல்லபடியாக வச்சுக்கப்பா கொடுப்பாரு கருத்தா.
देवदेवत्वने देवदा सर्वभूमेखिलाण्डकोटि ब्रह्माण्डनायक जया विजयी भव भैरवी रागमवतारज மணிவளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க நற்றவம் மேன்மை மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதி பதையே சிவனே போற்றி, ஆண்டவர்க்கும் தேவா போற்றி, ஏகம் பத்துகின்றாய் போற்றி, போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, மலையாடே போற்றி. அங்க இருக்க சாமிக்குலாம் தீபம் இருந்தாங்க, அங்க போய் வாங்கி சாமி கும்பிடுவாங்க. அப்படியே விபூதி வாங்கிட்டு அப்படியே அந்த போவோம். கொஞ்சம் நகருங்க, அப்படியே விபூதி வாங்கிட்டு கொஞ்சம் வழி விடுங்க. விபூதி வாங்க, அப்படியே கொஞ்சம் வழி விடுங்க. வாங்க விபூதி வாங்கிக்குவாங்க. விபூதி வாங்க, கொஞ்சம் வழி விட்டுருங்க. வாங்க விபூதி வாங்கிக்குவாங்க.